வணக்கம். இந்த வரலாற்று பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். 1947 ஆகஸ்ட் 15. இது வெறும் ஒரு கேலண்டர் தேதி கிடையாதுங்க. சொல்லப்போனா கிட்டத்தட்ட 500 வருஷமா ரத்தமும் வியர்வையும் சிந்தி பல போர்களை கடந்து வந்த ஒரு மாபெரும் சரித்திரம் இது. அன்னைக்கு நள்ளிரவு கிடைச்ச அந்த சுதந்திரத்துக்கு பின்னாடி எவ்வளவு நீண்ட, இருண்ட, வலிமையான பயணம் இருக்குன்னு இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். தயாரா? சரி, இந்த 500 வருஷ போராட்டத்தோட காலக்கோடு, அதாவது டைம்லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல 1600ல அவங்களோட வருகை, அப்புறம் 1700கள்ல நடந்த தொடர் போர்கள், அதுக்கடுத்து 1857ல வெடிச்ச மாபெரும் புரட்சி, அப்புறம் 1900கள்ல தீவிரமடைஞ்ச சுதந்திர போராட்டம், கடைசியா 1947ல நம்ம சுதந்திர தினம். இதான் நம்ம ரூட் மேப். ஓகே, முதல்ல பகுதி 1லிருந்து ஆரம்பிக்கலாம். 1600 வருகை, பேரரசின் விதைகள் எப்படி தூவப்பட்டுச்சுன்னு பாப்போம். இது நிஜமாவே ஒரு திக் கதைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வெறும் வியாபாரம் பண்ண வந்த ஒரு நிறுவனம் எப்படி ஒரு தேசத்தையே மெல்ல மெல்ல முழுங்குச்சுன்னு பாருங்க. 1595ல சில வெளிநாட்டு பயணங்கள் ஆரம்பமாகுது. 1600ல அந்த புகழ்பெற்ற கம்பெனி உருவாகுது. அப்புறம் 1608ல முதல் முறையா இந்தியா மண்ணுல அவங்க கால் பதிக்கிறாங்க. 1611 1615க்குள்ளேயே தங்களோட வணிகத் தளங்களை நிறுவி செல்வாக்கு ரொம்ப வேகமா விரிவுபடுத்துறாங்க. இந்த அசுரத்தனமான வேகம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஒரு திட்டமிட்ட ஆக்கிரமிப்போட ஆரம்பம். அப்புறம் 1664 மற்றும் 1686 இந்த வருஷங்களை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வியாபாரத்துக்காக வந்தவங்க ரொம்ப தந்திரமா உள்ளூர் மன்னர்களோட கட்டுப்பாடுகளை உடைக்கத் தொடங்கின காலகட்டம் இது. அமைதியா நடந்த வியாபாரம் இப்போ அதிகாரப்பூர்வமா நில ஆக்கிரமிப்பா மாறுது. அடுத்து வரப்போற ஒரு மாபெரும் இரத்த களரிக்கான இருண்ட பாதை இங்கதான் போடப்பட்டுச்சு. இப்போ பகுதி 2க்கு போலாம். 1700கள் ஒரு எரியும் கண்டமா இந்தியா மாறின நூற்றாண்டு இது. 1746ல ஆரம்பமான முதல் பெரிய மோதல்கள் 1751ல ரொம்ப கடுமையான முற்றுகைகளா மாறுது. ஆனா இந்த 1757 இருக்குல்ல, பிளாசி போர் நடந்த அந்த வருஷம், இது இந்திய வரலாற்றோட போக்கையே ஒட்டுமொத்தமா மாத்திருச்சு. ஏன்னா ஒரு சாதாரண வணிக நிறுவனம் திடீர்னு ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்போட அரசாங்கமா தன்னை மாட்டிக்கிட்ட அதிர்ச்சிகரமான தருணம் இது. இதை நினைச்சு பார்க்கவே மலப்பா இருக்குல்ல. 1864 1866 காலகட்டத்துல என்ன ஆகுதுன்னா, ஆக்கிரமிப்பாளர்களின் பிடி இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குது. அவங்க ராணுவ அதிகாரத்தை முழுசா நிலைநிறுத்துறாங்க. ஆனா அதே நேரத்துல உள்ளூர் மக்கள் கிட்டையும் குறுநில மன்னர்கள் கிட்டையும் இருந்து கடுமையான எதிர்ப்பு வெடிக்க ஆரம்பிக்குது. இது ஏதோ சட்டுன்னு முடிஞ்சிட போற போர் கிடையாதுங்க. ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தோட விஸ்வரூபமா அது மாறத் தொடங்குச்சு. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்க. 5000 1780கள்ல பதிவான ஒரு கணக்கு இது. அந்த ஆரம்பகால போர்களோட பிரம்மாண்டத்தையும் அதுக்கு நாம கொடுத்த மனித உயிர்களின் விலையையும் இந்த ஒரு நம்பர் நமக்கு ஆழமா உணர்த்துது. இது வெறும் சரித்திர பதிவு மட்டும் இல்ல, அந்த மண்ணுல சிந்தப்பட்ட ரத்தத்தோட கணக்கு. வியாபார நலன்களுக்காக எவ்வளவு கொடூரமான யுத்தம் நடந்திருக்குன்னு இதிலிருந்தே நீங்க புரிஞ்சுக்கலாம். இங்கிருந்து காலம் ரொம்ப வேகமா சுழலுது. 1782ல தொடரும் மோதல்கள் 1799ல உள்ளூர் மாமன்னர்களின் வீழ்ச்சின்னு போயிட்டே இருக்கு. ஆனா நம்மாட்கள் சும்மா இருக்கல. 1801ல புதிய கிளர்ச்சிகள் வெடிக்குது. குறிப்பா 1806ல வேலூர்ல நடந்த புரட்சி. இதுதான் பிற்காலத்துல வரப்போற மாபெரும் மக்கள் போராட்டத்துக்கான முதல் விதையா அமைஞ்சது. நாடு முழுக்க போர் முரசு அவசரமா ஒலிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்ம வரலாற்றுல மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பகுதி 3, 1857 மாபெரும் புரட்சி, நம்ம முதல் சுதந்திரப் போர். 14 லட்சம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. 1857 காலகட்டத்துல போர்க்களத்துல நின்ற படைகள் மற்றும் இதுல நேரடியா ஈடுபட்ட மக்களோட எண்ணிக்கை இது. இது ஏதோ ஒரு சில 100 பேர் சேர்ந்து நடத்தின போராட்டம் இல்லங்க. பல நூற்றாண்டுகளா அடக்கி வைக்கப்பட்ட கோபம் மொத்தமா வெடிச்சு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னு சேர்ந்து அவங்க உயிரையே பணயம் வச்சு நடத்தின ஒரு மாபெரும் யுத்தம் இது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, 1857ல நாடு முழுக்க பரவின அந்த உணர்ச்சிகரமான கட்டுப்பாடற்ற மக்கள் புரட்சிய அடுத்த 2 வருஷத்துல, அதாவது 1858 மற்றும் 59ல பிரிட்டிஷ் அரசாங்கம் மிக கொடூரமா ஒடுக்கிடுச்சு. அதோட கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து பிரிட்டிஷ் மகாராணியோட நேரடி ஆட்சி அமலுக்கு வருது. ரொம்ப முறையான ஆனா மிக கடுமையான அடக்குமுறை இந்தியா மேல முழுச திணிக்கப்பட்டுச்சு. அப்புறம் 1877ல ஒரு புதிய சகாப்தம் அறிவிக்கப்படுது. பிரிட்டிஷ் மகாராணி தன்னை இந்தியாவின் பேரரசியா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சுக்கிறாங்க. அதிகாரம் முழுக்க ஒரே இடத்துல குவியுது.
ஆனா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? அந்த இருண்ட காலத்துல தான் அத்தனை அடக்குமுறைகளையும் தாண்டி இந்தியா தன்னோட அடுத்த கட்ட போராட்டத்துக்கு ரகசியமா தயாராகிட்டு இருந்துச்சு. இப்போ 20ஆம் நூற்றாண்டுக்கு வருவோம். பகுதி 4 1900கள் சுதந்திர போராட்டம். இது உறுதியான எதிர்ப்போட காலம். இந்த போராட்டத்தோட படிநிலைகள் எப்படி உக்கிரமடையுதுன்னு பாருங்களேன். முதல்ல 1905ல நடந்த வங்க பிரிவினை மக்கள்கிட்ட மிகப்பெரிய கோபத்தை தூண்டுது. அதுக்கப்புறம் 1919ல நடந்த ஜாலியன் வாலாபாக் மாபெரும் துயரச் சம்பவம். இத ஒட்டுமொத்த தேசத்தோட ஆத்திரத்தையும் உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு. இதோட விளைவாதான் 1929ல பூரண ஸ்வராஜ்யம், அதாவது எங்களுக்கு முழுமையான சுதந்திரம் வேணுங்கிற இறுதி இலக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படுது. 240 மைல்கள் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையே ஆட்டங்காண வைக்க மனிதனோட அடிப்படை தேவையான ஒரு கைப்பிடி உக்க ஆயுதமா மாத்துன ஒரு மிகச்சிறந்த தந்திரம் இது. 1930ல நடந்த இந்த தண்டி யாத்திரை ஒரு மாபெரும் அஹிம்சை போரோட அடையாளமா மாறி ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. உண்மையிலேயே இது ஒரு கேம் சேஞ்சர் தான். அந்த எழுச்சி அதோட ஓயல. 1937ல மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நடக்குது. 1942ல வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற இறுதி முழக்கம் நாடெங்கும் ஒலிக்குது. 1943ல இந்த போராட்டம் அதோட உச்சகட்டத்தையே தொடுது. ஒரு பக்கம் 2ஆம் உலகப் போரோட தாக்கம், இன்னொரு பக்கம் நம்ம இந்தியர்களோட தொடர் போராட்டம். இது ரெண்டும் சேர்ந்து 1945ல பிரிட்டிஷாரோட ஆட்சி முடிவுக்கு வரதுக்கான இறுதி அத்தியாயத்தை தொடங்கி வச்சுது. நாம ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டோம். இறுதி பகுதி 1947 சுதந்திர தினம், நள்ளிரவில் கிடைத்த வெற்றி. ஆனா அந்த வெற்றியும் நமக்கு அவ்வளோ ஈஸியா கிடைச்சிடலங்க. ஆகஸ்ட் 14 ஒரு நாடு துண்டாடப்பட்டு பிரிவினையோட வழியல துடிச்ச நாள் அது. அதைத் தொடர்ந்து வந்த ஆகஸ்ட் 15 ஒரு புதிய தேசம் உயிர்த்தெழுந்த நாள். ஒரு பக்கம் பிரிவினையால நடந்த இரத்த களரி, இன்னொரு பக்கம் பல நூற்றாண்டு அடிமைத்தாளிலிருந்து விடுபட்ட சுதந்திர கொண்டாட்டம். சொல்லப்போனா இது ஒரு இனிப்பும் கசப்பும் கலந்த வரலாற்று வெற்றிதான். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. 500 வருஷமா நடந்த போர்கள், கிளர்ச்சிகள், அப்புறம் சுதந்திரத்தை நோக்கிய ஒரு இடைவிடாத பயணத்துக்கு பிறகு கிடைச்ச இந்த 1947 ஆகஸ்ட் 15க்கான உண்மையான நிரந்தரமான விலை என்ன? இதை நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம சுவாசிக்கிற இந்த ஒவ்வொரு வினாடி சுதந்திர காத்திலையும் பல லட்சம் மக்களோட அளப்பரிய தியாகம் கலந்திருக்கு. சரிங்க, இந்த வரலாற்று பயணம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான பதிவுல உங்களை சந்திக்கிறேன்.